சேம் ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் ஆகலைங்க சார். ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 சர்க்யூட் தியரியில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் நெட்வொர்க் தியரம்ஸ். ஓகே, பிஃபோர் கோயிங் டு நெட்வொர்க் தியரம்ஸ், ஏன் இந்த நெட்வொர்க் தியரம்ஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக கேவிஎல் கேசிஎல் இதை வச்சே நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் சர்க்யூட்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுது, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் போதும். தென் வாட் இஸ் த நீட் ஃபார் தியரம் அப்படிங்கும்போது, நம்ம இருக்க நம்ம சர்க்யூட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதோடைய காம்ப்ளெக்சிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம வெறும் மெஷ் அனாலிசிஸும் நோடல் அனாலிசிஸும் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம், இல்லை கேவிஎல் கேசிஎல் யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இட் டேக்ஸ் மச் மோர் டைம் அண்ட் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா சில தியரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா. த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தியரம் இஸ் சூப்பர்பொசிஷன் தியரம். சூப்பர்பொசிஷன் தியரம் என்ன மாதிரி டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாரு. லீனியர், ஆக்டிவ், bilateral நெட்வொர்க்ஸில் சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளிகபிள். சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளிகபிள் இருக்கணும்னா மோர் தென் ஒன் சோர்ஸ் இஸ் மேண்டேட்ரி. ஒரே ஒரு சோர்ஸ் இருக்க இடத்துல நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் தேவைப்படாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ மோர் தென் ஒன் சோர்ஸஸ் இருக்க இடத்துல சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்னென்னப்பா, ஒரு சர்க்யூட்டில் மோர் தென் ஒன் சோர்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு சோர்ஸாக எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக சம் பண்ணி பார்த்தா அதோட ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா அதுதான் சூப்பர்பொசிஷன் தியரம். இது லீனியர் டிவைஸ், ஆக்டிவ் டிவைஸ், பைலேட்ரல் நெட்வொர்க்ஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சோர்ஸாக எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ரிமைனிங் சோர்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்கேஸ் நமக்கு தெரிஞ்சது ரெண்டே சோர்ஸ், ஒன்று ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று ஐடியல் கரண்ட் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். இந்த ரெண்டும் தான் மேண்டேட்ரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட்டில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் சர்க்யூட்டில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடணும்னா இந்த கரண்ட் சோர்ஸை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த என்ன பண்ணிடணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ நான் எதுக்கு அக்ராஸோ எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை கேல்குலேட் பண்ணிடணும். செகண்ட், இந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணிடணும், வோல்டேஜ் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். கரண்ட் சோர்ஸை அப்படியே வச்சுட்டு வோல்டேஜ் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ரெண்டு சோர்ஸ் தான் கிடையாது, மோர் தென் டூ சோர்ஸஸ்னாலுமே சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் அப்ளிகபிள். இதில் கொஷின்ஸ் கேட்கும்போது நமக்கு டைரெக்டாக சூப்பர்பொசிஷன் தியரம் மட்டும் கேட்க மாட்டாங்க, அதோட லிமிட்டேஷன்ஸ் வச்சும் கொஷின்ஸ் கேட்கலாம். சூப்பர்பொசிஷன் தியரம் யூனிலேட்ரல் நெட்வொர்க்ஸ்லையும் நான் லீனியர் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுலையும் அப்ளிகபிள் ஆகாது. யூனிலேட்ரல்னா இட்ஸ் லைக் டயோட். ஏன்னா யூனிலேட்ரல்னா அதோட கரண்ட் ஃப்ளோ ஒரே ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் லீனியாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது, நான் லீனியர் எலமெண்ட் ஆகிடும். ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம், ஆர்எல்ஸ் இப்படியும் கேட்கலாம். அதே மாதிரி சூப்பர்பொசிஷன் தியரம் வச்சு நம்மளால் என்ன மட்டும் தான் கேல்குலேட் பண்ண முடியும், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ண முடியும். பவரை வந்துட்டு கேல்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா பவர் இஸ் அ நான் லீனியர் குவான்டிட்டி. கண்டிப்பாக சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணணும்னா மினிமம் நமக்கு எத்தனை சோர்ஸஸ் இருக்கணும், 2 சோர்ஸஸ் இஸ் மேண்டேட்ரி. அதே மாதிரி சூப்பர்பொசிஷன் தியரம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்க சர்க்யூட்லையும் அப்ளிகபிளாக இருக்கும். லீனியாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு பிரின்சிபல், ஹோமோஜெனிட்டி
சூப்பர்பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரின்சிபல், லீனியாரிட்டி ஒன்று, ஹோமோஜெனிட்டி ஒன்று. இந்த ரெண்டு பிரின்சிபல்லையும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த சர்க்கியூட் வந்துட்டு சூப்பர்பொசிஷன் தியரமில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டுமா, சூப்பர்பொசிஷன் தியரம் ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா எதுக்கு அக்ராஸாக கால்குலேட் பண்ணுறோமோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் சர்க்கியூட்டில் மோர் தென் 2 சோர்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குதுன்னா அதில் சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளிகபிள். ஸ்டெப் நம்பர் 1, எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்ங்கும்போது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் ஐடியல் கரண்ட் சோர்ஸ், எதையும் டிபெண்ட் பண்ணாமல் அதோட வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ். ஸோ அது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். எப்போனா, see here, identify all the independent sources in the circuit such as voltage source and current source and select just one source in the circuit. First pointல ஏதா ஒரு சோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். டர்ன் ஆஃப் அதர் ஆல் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒன்றை தவிர மீதி இருக்க எல்லா சோர்ஸஸுமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், யூஸ் தி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஓம்ஸ் லாவாக இருக்கலாம், கிர்ச்சாஃப்ஸ் லாவாக இருக்கலாம். அதை வச்சு என்ன பண்ணணும்னா வோல்டேஜ் ஒரு கரண்ட் எது கேட்டிருக்காங்களோ அதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சோர்ஸாக எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி என்ன பண்ணும், அல்ஜிப்ரிக் சம் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் திங், வாட் ஆர் தி இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் ஒன் அட் எ டைம் எடுத்துக்கணும். ரிமைனிங் எல்லாம் என்ன பண்ணிடணும்னா நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். செகண்ட், அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இருக்க கேவிஎல் ஆர் கேசிஎல் என்ன டெக்னிக் தேவைப்படுதோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நமக்கு வோல்டேஜ் வேணுமா கரண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், இதே மாதிரி ஒவ்வொரு சோர்ஸஸ்க்குமே நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஃபைனலாக எல்லா சோர்ஸையும் வச்சு இண்டிவிஜுவலாக கிடைக்கிற ஆன்சரையுமே நம்ம சம் அப் பண்ணணும். இவ்வளோ தான் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ வைல் யூ ஆர் கோயிங் த்ரூ சூப்பர்பொசிஷன் தியரம், கைண்ட்லி கோ த்ரூ திஸ் பொலாரிட்டி, சைன் கன்வென்ஷன்ஸ், டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. உன் சர்க்கியூட்டில் அவங்களா கொடுக்கலன்னா நீங்கள் அசியூம் பண்ணுறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இஃப் தே ஹவ் கிவன், நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க அந்த பொலாரிட்டியை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்கோங்க. இதனால் ஆன்சர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. Next theorem what we are going to see is Thevenin's theorem. Thevenin's theorem na enna, in total circuit any two terminal bilateral linear DC circuit can be replaced by an equivalent circuit consisting of a voltage source and series resistor. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ பெரிய டிசி சர்க்கியூட்டாக இருந்தாலும் பட் த சர்க்கியூட் ஷுட் பி பைலேட்ரல் லீனியர் நெட்வொர்க். அப்படி இருக்குன்னா நான் அந்த டோட்டல் சர்க்கியூட்டையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். இந்த வோல்டேஜை, இந்த காம்பன்சேட்டட் டோட்டல் வோல்டேஜை விடிஹெச் தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. இதுக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸை ஆர்டிஹெச்னு சொல்கிறாங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆர்டிஹெச்சாக எடுத்துக்கிறாங்க. இந்த டோட்டல் நெட்வொர்க் இருக்க சோர்ஸஸையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு விடிஹெச்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ டோட்டல் சர்க்கியூட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன், விடிஹெச் இன் சீரீஸ் வித் ஆர்டிஹெச், அது கூட என் லோடு என்னவோ அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இதே நார்டன்ஸ் தியரம்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, இங்கே கரண்ட் சோர்ஸாக மாற்றுவாங்கப்பா. இங்கே எடுக்கிற வோல்டேஜ் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் விஓசின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க வோல்டேஜ் விஓசி, வேறஸ் இங்கே இருக்கிற கரண்ட் ஐஎஸ்சி ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். தெவெனின்ஸ் தியரம் கண்டுபிடிக்கணும்னா ஓப்பன் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணும். நார்டன்ஸ் தியரம் கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை கால்குலேட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலேயுமே சேம் பிரின்சிபலாக தான் இருக்கும், ரெண்டையும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ அப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தெவெனின்ஸ் தியரம் அப்போ இனிஷியலாக என்ன பண்ணணும்னா எய்தர் தெவெனின் ஆர் நார்டன் பேசிக் பிரின்சிபல் சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா என்னுடைய லோடு என்னவோ அதை ரிமூவ் பண்ணும். லோடுங்கிறத ஆர்எல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை எதுக்கு அக்ராஸாக வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், லோடுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னப்பா, ஐ ஹாவ் டு ரிமூவ் மை லோட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா
நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே எது ஈஸினா ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது ஈஸி, ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறது ஈஸி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னா என்னுடைய சோர்ஸஸ் எல்லாத்தையுமே நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸார ரீப்ளேஸ் பண்ணணும். என் சர்க்கியூட்டில் இருக்க எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் நான் என்ன பண்ணிடணும், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். எல்லா கரண்ட் சோர்ஸையுமே ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். இது ஸ்டெப் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணுறோம், லோடை ரிமூவ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறோம். ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா என்னுடைய எல்லா இன்டர்னல் சோர்ஸஸுமே நான் என்ன பண்ணிடுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். வோல்டேஜாக இருந்தால் ஷார்ட் பண்ணுறோம், கரண்ட்டாக இருந்தால் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கப்புறமா எங்கே லோடு இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோட் ரிமூவ் பண்ணி ஒரு சர்க்கியூட் வச்சுருப்பேன்லப்பா, அந்த லோட் ரிமூவ் ஆன இடத்துலேருந்து நான் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அந்த லோட் ரிமூவ் ஆகிட்டதுனால இந்த இடம் ஓப்பனாக இருக்குமா, அப்போது அந்த வோல்டேஜ் பேர் தான் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 ஸ்டெப் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு லோடை ரிமூவ் பண்ணுறீங்க, ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறீங்க. ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணணும்னா உங்களோட சோர்ஸஸ் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால். ஸ்டெப் நம்பர் 3ல என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு என்ன கரண்ட் வேணுமோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் நார்டன்ஸ் தியரம். நார்டன்ஸ் தியரிலுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லோடை ரிமூவ் பண்ணுறோம். லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறோம். ஆர்டிஹெச் சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் இருக்கும். கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா லோட் இருக்க இடத்துல என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஐஎஸ்சி கால்குலேட் பண்ண போகிறேன். அந்த டேர்மை வந்துட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். இதை ஓப்பனாக வச்சுட்டு வோல்டேஜ் கால்குலேட் பண்ணால் அது தெவெனின்ஸ் வோல்டேஜ். அந்த லோடை வந்துட்டு நான் ஷார்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம் மோஸ்ட்டாக நம்மளை இந்த 2 டைப்பில் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒன்று வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் மட்டும் இருக்க மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னா நார்மலாக நம்ம ஆர்டிஹெச், விடிஹெச், ஐஎஸ்சி தெரிஞ்சால் போதும். வேறஸ் டிபெண்டன்ட் சோர்ஸும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸும் சேர்ந்து என் சர்க்கியூட்டில் மாதிரி இருக்க மாதிரி கேட்டாங்கன்னா அந்த விஓசி கால்குலேட் பண்ணுறதுலையோ ஐஎஸ்சி கால்குலேட் பண்ணுறதுலையோ எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா. சேம் அதே மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுவோம். என் சர்க்கியூட்டில் லோடை ரிமூவ் பண்ணுறேன், அந்த இடத்துல விஓசி வேணும்னா அதை அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணேன்னா அது விஓசி. இன்கேஸ் நான் வந்துட்டு என்னுடைய அந்த இதில் கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா அது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுறேன்னா எனக்கு ஐஎஸ்சி கிடச்சிரும். பட் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் இருக்குது உங்கள் சர்க்கியூட்லனா ஆர்டிஹெச் இந்த மாதிரி டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணணும்னா விஓசியும் ஐஎஸ்சியும் கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு தெரியும் ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ வி ஓப்பன் சர்க்கியூட் பை ஐ ஷார்ட் சர்க்கியூட் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெறும் வந்துட்டு டிபெண்டன்ட் சோர்ஸஸ் மட்டும் இருக்குது, இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக சொல்லணுன்னா எந்த ஒரு சர்க்கியூட்மே வந்துட்டு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் இல்லாமல் ஆக்டிவாக இருக்காது. பட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வோல்டேஜ் ஒரு டெஸ்ட் கரண்ட் வச்சு அதுலேருந்து வி பை ஐ கால்குலேட் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. எய்தர் இந்த மெத்தட் ஆர் இந்த மெத்தட். உங்கள் சர்க்கியூட்டை பார்த்தோன்னே அதில் வெறும் இண்டிபெண்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் ரெண்டும் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் தியரம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். என் சர்க்கியூட்டில் எப்போ மேக்ஸிமம் பவர் என்னுடைய சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see according to this theorem the load will receive maximum power from a source when its resistance is equal to the internal resistance or Thevenin's or Norton's resistance. அப்போ என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸும் இந்த இன்புட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, என்னுடைய எல்லா இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸுமே நான் என்ன பண்ணிடுவேன், ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் வித் தேர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எய்தர் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுவேன், கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுவேன். சேம் ஆர்டிஹெச் தான் ஆர்எல்லையும் கிடச்சிச்சு அப்படின்னா என் இன்புட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸும் லோடில் இருக்க ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லலாம்.
ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கப்பா, வி ஸ்கொயர் பை 4RL ஆர் 4RTH. இந்த VTH ஸ்கொயர்னாலும் சேம் தான், VOC ஸ்கொயர்னாலும் சேம் தான். வேறஸ் 4RTH ஆர் RTN ஆர் RN ஆர் RL எப்படி கொடுத்தாலும் சேம் வேல்யூ தான்ப்பா. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தியரம் மில்மன்ஸ் தியரம். மில்மன்ஸ் தியரம் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. எனி நம்பர் ஆஃப் parallel voltage sources can be reduced to 1. என் சர்க்கியூட்டில் மோர் நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம், மில்மன்ஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை வோல்டேஜுமே கம்பைன் பண்ணி ஒரே வோல்டேஜாக மாற்றிடுறாங்க. சிமிலராக எல்லா ரெசிஸ்டன்ஸுமே சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக இது பண்ணிடுறாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவாங்கப்பா. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் வோல்டேஜ் இருக்கா, அதை கரண்ட் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி கரண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வில் பி இந்த கரண்ட் எல்லாத்தையும் பேரலல் ஆக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், பேரலல் காம்பினேஷன் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் இதாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, இதை வந்து என்னவா மாற்றிக்கலாம், சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிரகாரம் கரண்ட் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸுங்கிறத வோல்டேஜ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம்ப்பா. I think now you got an idea about superposition theorem, Thevenin's theorem, Norton's theorem and Millman's theorem and maximum power transfer theorem. Now we can go through some previous year questions. See question number 1 ma. First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Which one of the following theorems become important if the circuit has sources operating at different frequencies? Different frequency ல ஆப்ரேட் ஆகும்போது என்ன தியரம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணலாம். வேற தெவெனின்ஸும் நார்டன்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். சூப்பர்பொசிஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு அப்ளிகபிள். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு நெட்வொர்க் கண்டெய்னிங் non-linear elements are transformers or option C dependent source or for linear elements. Non-linear elements க்கு தான் superposition theorem applicable கிடையாது. Third question, according to maximum power transfer theorem, maximum power transfer occurs when load R is equal to half of the R of network, load R is equal to twice the R of a network, load R is equal to R of the network looking back at it from voltage terminal, load R is equal to the R of network looking back at it from load terminals with all sources being replaced by their respective internal resistance. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் லுக்கிங் பேக்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது என்னோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், என்னோட இன்புட் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ தான் எனக்கு என்னன்னு சொல்லலாம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர் ஆகுதுன்னு சொல்லலாம். Okay, next question பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, for the circuit shown in the figure the Thevenin's equivalent voltage across terminals A, B. இந்த AB க்கு across என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, Thevenin's voltage. Thevenin's voltageனா VOC. இங்க லோட அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த வோல்டேஜ் தான் நான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன்னா தெவெனின்ஸ் வோல்டேஜ் ஆர் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் ஆர் VAB என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ இதே வோல்டேஜ் தானே இதுக்கு அக்ராஸாகவும் இருக்கும். இந்த வோல்டேஜும் சேமா. அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்க வோல்டேஜ்னாலும் சேமாக இருக்கும்னு எடுத்துக்கலாமா. ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தானே இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ நான் எடுக்கும்போது எப்படி எழுதிக்கலாம்னா இது இந்த 2 பாயிண்ட் மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணால் போதுமா.
ஸோ இங்கே பாருங்கள், அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை என்னோட நோடல் வோல்டேஜ் VAன்னு எடுத்துக்கிறேன். இந்த VOCனாலும் VAனாலும் சேம் தான். இந்த VAல இருக்கிறது தான் இந்த ஓப்பன் சர்க்கியூட் தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொல்கிறது. அப்போது இதுக்கு அக்ராஸாக இருக்கிறத இங்கே இருக்கும், இங்கே இருக்க வோல்டேஜ் வேல்யூ தான் இந்த VAங்கிறது. பாசிட்டிவ் இங்கே இருக்கும், நெகட்டிவ் இங்கே இருக்கும்னு அர்த்தம். இப்போ நான் KCL அப்ளை பண்ணுறேன்னா நான் எப்போவுமே எப்படி எடுத்துக்கலாம்? எல்லாமே அவுட் கோயிங் பிரான்ச்சஸாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து எடுக்கிறேன்னா இந்த 3 பிரான்ச்சஸ் இருக்குமா, இங்கே இருக்கிறது என்னவோ அதே தான் இங்கேயும் இருக்கும்னு சொல்லிட்டு அப்போது என்ன எடுத்துக்கலாம்னா பாருங்கள், இங்கே VA இங்கே அவுட் கோயிங். ஸோ இது I1 I2 அண்ட் I3 இந்த பிரான்ச்சில் போகிறது. I1னா VA -2 டிவைடட் பை 3. சாரி, இங்கே 12 வோல்ட் இருக்குப்பா. சாரி பீப்புள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 12 வோல்ட் இருக்கா. ஸோ VA -12/3. ஏன் இங்கே -12 போடுறோன்னு புரியுதா? எப்போவுமே வந்துட்டு இப்போ VABன்னு இருக்குன்னா என்ன மீனிங்ப்பா? VAB இருக்குன்னா என்ன அர்த்தம்? VA - VBங்கிறது மீனிங். கரெக்டா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே இது என் பாசிட்டிவ் வோல்டேஜ்னா மைனஸ் இங்கே இருக்க வேல்யூ. இங்கே பாசிட்டிவில் இருக்கனால நான் என்ன போட்டுக்கிறேன், அப்படியே -12ன்னு போட்டுக்கிறேன். இன்கேஸ் இங்கே நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க வேல்யூ இப்படி கனெக்ட் ஆகாமல் இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்குவீங்க? VA மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் கனெக்ட் ஆகாமல் நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ -12ன்னு எடுத்துக்குவீங்க. ஸோ வேல்யூ வில் பிகம் VA +12ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கிறது VA, இங்கே இருக்கிறது 12 வோல்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ்ங்கிறனால VA -12 எடுத்துக்கிறாங்க டிவைடட் பை 3. யூஸ்வலாக நம்ம அசியூம் பண்ணுறது அவுட் கோயிங். ஆனால் அவங்க கொடுத்துருக்க கரண்ட் டைரக்ஷன் இன்கமிங்னு இருக்கனால -1. இந்த -1 இந்த சைட் கொண்டு போயிடுறாங்க +1ன்னு சொல்லிட்டு. வேற இங்கே பார்த்தீங்கன்னா VA அதே VA தான் இங்கேயும் இருக்க போகுது. இது ஃபுல்லாக ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ VA/6 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க I3 கரண்ட். திஸ் ஒன் will be your I1, this one will be your I2, whereas this one will be your I3. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3VA -12 இது வந்துட்டு 3 LCM எடுக்கிறீங்கன்னா 6VA -24 + VA = 6 இருக்கும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10 volts. If you want to simplify, let me do it. இங்கே இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2VA -24 + VA. இந்த 6 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்னப்பா ஆகிடும்? +6 ஆகிடுமா? அப்போது 3VA -24 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +24. ஸோ 30. VA will be 10 volt. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. The maximum power transfer should be impedance Z2 for maximum power transfer provided Z2 as node real part. இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்க்யூட்ல Z2ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? இன்னொரு கண்டிஷனும் சொல்லிட்டாங்க, Z2ல எந்த ரியல் பார்ட்டும் கிடையாது. அப்போனா நார்மலாக மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபருக்கு என்ன ஃபார்முலா? ZSும் ZLோட காஞ்சுகேட்டும் சேமாக இருக்கும்னு அர்த்தம். இங்கே 3 + 4Jங்கிறது என் இன்புட் டெர்மினல்னா நான் வந்துட்டு காஞ்சுகேட் எடுத்தேன்னா அதுக்கு எப்படி எடுக்கலாம்? 3 + 4Jக்கு என்ன வந்துடும் காஞ்சுகேட் எடுத்தா? 3 - 4J. பட் அவங்க கொஷனில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா எந்த ரியல் பார்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரியல் பார்ட், இது கிடையாது. அப்போ மீதி இருக்கிறது என்னப்பா? -4J மட்டும்தான் இருக்கும். ஸோ மை ஆப்ஷன் வில் பி -4J. Next one, next question, sixth question. For maximum power transfer in the circuit, find maximum power. Maximum power க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? V²/4RL பார்த்தோமா? இங்கே 4RL RLங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கா?
ஸோ அதே தானே ஆர்எல்லையும் இருக்கும். அப்போ 4 × 10ன்னு கீழே வந்துருமா? விங்கிறது 10 அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? இந்த வி ஸ்கொயருக்கு பதிலாக 100/14 போட்டுக்கலாமா? 100/4 × 10ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 10/4 which is equal to 2.5 volt அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? இது இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாமா? நான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலாவே மறந்துருச்சுன்னா கூட நார்மலாக எனக்கு என்னப்பா தெரியும்? இங்கே என்ன கேட்குறாங்க? பவர் கேட்குறாங்க. பவருக்கான ஃபார்முலா என்ன? எதோ V²/R போடலாம், ஆர்எல்ஸ் இங்கே இருக்க இந்த லோட் கரண்ட் எப்போவுமே வந்துட்டு சீரீஸில் பார்க்கும்போது கரண்ட் தான் சேமாக இருக்கும். அப்போ பவருக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? I²R எழுதிக்கலாமா? இப்போ கரண்ட் வேணும்னா என்ன ஃபார்முலா? V/R. இப்போ 10/10ங்கிறது 1 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுமா? அப்போ 1² சாரி பீப்புள் இங்கே இருக்க கரண்ட் வேணும்னா நான் என்ன எழுதிக்கலாம்? இந்த இதில் எப்படி எழுதலாம் நான் கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா? ஜஸ்ட் அ மினிட். இங்கே போடல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பவர் வேல்யூவை நான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே சிம்பிளிஃபைடாக கால்குலேட் பண்ண முடியும். கரண்ட் வேணும்னா என்ன எப்படி எழுதிக்கலாம்? இந்த கரண்ட் ஈக்குவேஷனை 10 மைனஸ் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறது 10I மைனஸ் ஆர்எல்ங்கிறது என்னவாயிடும்? மேக்ஸிமம் பவர் அப்போ ரெண்டும் சேமாக இருக்குமா? அப்போ ஸோ 10Iன்னு வந்துருமா? ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இன்புட் ரெசிஸ்டன்ஸும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 10 - 20I = 0, whereas I = 1/2 0.5ன்னு கிடைச்சிரும். நீங்கள் அப்படி போட்டிங்கனாலும் I கால்குலேட் பண்ணலாம். இல்லை கரண்ட் டிவிஷன் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டும் என்ன இருக்கும்? வோல்டேஜ் வந்துட்டு சேமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இங்கே 5 வோல்ட்டு. அப்போ இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வில் பி 10. அப்போ 5/10ங்கும் போது 1/2 0.5 வோல்ட்னு போட்டுக்கலாம்ப்பா. I கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா I² வேல்யூ 0.25. அப்போ I² ஆயிருந்தா 0.25 × 10 2.5 வாட்னு வந்துருமா? மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணாமல் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த வேல்யூஸை வந்துட்டு அப்டெயின் பண்ண முடியும். ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். நீங்கள் ஒரு மெத்தடில் போடுறீங்க, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அதாவது உடனே அடுத்த மெத்தடில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளிஃபைட் மெத்தடே மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்ப்பா, நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப். நார்டன் சர்க்யூட்ஸ்னால் என்னப்பா இருக்கும்? கரண்ட் சோர்ஸ் இஸ் இன் parallel with impedance. A linear element satisfies the property of superposition and homogeneity. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இன் யோர் எம்சிக்யூ எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 9th ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கண்டெய்ன்ஸ் லீனியர் ரெசிஸ்டர்ஸ். ஒரு நெட்வொர்க்கில் ரெசிஸ்டர்ஸும் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸஸும் இருக்குது. இஃப் வேல்யூஸ் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் டபுள் தென் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு நெட்வொர்க்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய வோல்டேஜஸும் நிறைய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இது போட்டு தான் சால்வ் பண்ணணுன்னு கிடையாது. அந்த கொஷினை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் எந்த இடத்துலையுமே அந்த வேல்யூஸ் என்னவாகாதுப்பா? சேஞ்ச் ஆகாது. இப்போது என்கிட்ட இருக்கிறது இங்கே இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு இங்கே கூட இது கூட வேணாம், ஒரே ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட இங்கே 10 வோல்ட் இருக்குது, இங்கே நான் 3, 6ன்னு 2 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ஷேர் ஆகும்? 10 × 3/9ங்கிறது ஷேர் ஆகிருக்கும். ஸோ 1/3, 10/3ங்கும் போது 3.33 இங்கே போயிருக்கும், மீதி 6.67 வோல்டேஜ் இங்கே போயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டபுள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? ஆல் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் டபுள்டு. அப்போ இதை 6 வோல்ட்டாகவும் இதை 12 வோல்ட்டாகவும் டபுள் பண்ணியிருக்கேன் எல்லா ரெசிஸ்டன்ஸ்னால். இப்போ எவ்வளோ வோல்டேஜ் ஷேர் ஆகும்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ 10 × 6/18. அப்போ 6 1s are 3s are அகெயின் 3.3. ஸோ அப்போ எந்த ஒரு சர்க்யூட்டில் நீங்கள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணுறனாலையோ ட்ரிபிள் பண்ணுறனாலையோ கண்டிப்பாக அந்த வோல்டேஜ் வேல்யூ என்னவாகாதுப்பா? சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அன் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஓப்பன் நார்மலாக ஆர்னாவே V/I தான்.
கரெக்டா? நம்ம எப்பவுமே தெவெனின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம், கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ த ஆன்சர் வில் பி VOC by ISC. Okay. Next, when a source is delivering maximum power to the load, the efficiency of the circuit is மேக்ஸிமம் பவர். அப்போது எஃபிஷியன்சி எவ்வளோப்பா இருக்கும்? 50% இருக்கும். நான் ஏன் இந்த இது எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன? லோட் பவர் பை இன்புட் பவர். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின் தான். நார்மலாக நான் லோட் கரண்ட் கால்குலேட் பண்ணணுன்னா என்னது? இந்த கரண்ட்கான வேல்யூ என்ன? V/R. இங்கே இருக்குது. இதுதான் சிம்பிளிஃபைட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்க்கான ஃபைனல் சர்க்யூட்னு வச்சுக்கோங்க. அப்போது VTH by RTH plus RL எழுதலாமா? இது ரெண்டும் சீரீஸில் இருக்கனால V/R. ஸோ VTH by RTH plus RL. லோட் பவர் கால்குலேட் பண்ணணும்னா I²R. அப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் ஆஃப் RL. இன்புட் பவர்ங்கும்போது தெவெனின்ஸ் V into I. அப்போ V into VTH by RTH plus RL. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபருக்கு என்ன ஃபார்முலா? RL by RTH. எஃபிஷியன்சின்னு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? லோட் பவர், இன்புட் பவர். லோட் பவர் என்னன்னு கால்குலேட் பண்ணும்? V² by 4RL நமக்கு தெரியும். நார்மலாக நம்ம பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணி பார்க்கறதுல. இன்புட் பவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள்? V² by 2RTH. ஏன்னா இந்த ரெண்டும் சேமுங்கும்போது V² by 2RTH. Vயும் கேன்சல் ஆகிடும். திஸ் ஒன் கோஸ் அப். ஸோ 1/2. ஸோ 50%. இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோட் பவர்னா என்ன இருக்கும்? இன்புட் பவர்னா என்ன இருக்கும்? பவர் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன? லோட் கரண்ட்டுக்கான வேல்யூ என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு நம்மளுக்கு டைரெக்டாக சம்டைம்ஸ் இந்த வேல்யூ இந்த டெனோஷன் மட்டுமே கேட்கும்போது நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. An ideal voltage and current sources are connected in series. This combination will have. எப்போவுமே ஐடியல் சோர்ஸஸ்னு கொடுக்கும்போது அது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களா, பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கரண்ட்டை மட்டும்தான் எடுத்து பார்க்கணும். பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் வோல்டேஜை மட்டும்தான் எடுத்து பார்க்கணும் ஃபார் பேரலல். இங்கே எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சீரீஸில். சீரீஸ்னாவே என்னது? கரண்ட்டு. கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் Norton's circuit but not Thevenin equivalent. Next question ma. The value of RL which results in maximum power transfer to the load in the circuit given below is. Maximum power transfer அப்போ RL value என்ன? First நம்ம இது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிடணும்? இந்த இன்புட் வேல்யூவும் இன்புட் ரெசிஸ்டன்ஸும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். இன்டர்னலாக இருக்க இந்த வேல்யூ என்ன பண்ணிடணும்? ஷார்ட் சர்க்யூட்டால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸும் ரெண்டு எண்டு காமனாக கனெக்ட் ஆகிருக்கா? ஸோ அப்போ பேரலல் காம்பினேஷன் சொல்லிடலாமா? ஸோ 10 parallel 15. அப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கலாம்? எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இந்த ரெண்டு பேரலல் காம்பினேஷனையும் எடுத்துகிட்டு ஒரே ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். 10 into 15 by 10 plus 15 will be 25. 2s are 5s are 15 2s are 30. So 30 by 5 will be 6. இப்போ இந்த ரெண்டையும் தூக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 6 ohm ரெசிஸ்டன்ஸை போட்டுக்கலாம். அப்போ 6 plus 5 will be 11 ohm. இங்கே பாருங்கள், இப்போ புரியுதா பாருங்கள். RTH கால்குலேட் பண்ணோன்னா லோடு ரிமூவ் பண்ணிடணும். இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. அப்போ இதுவும் என்னவாகிடுது? பேரலாக வந்துடுது. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா 6, வேற இது 5. ஸோ டோட்டல் வில் பி 11. நெக்ஸ்ட் கொஷின். இந்த தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் VTH ஈக்குவல் டு தெவெனின் சர்க்யூட்டில் நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் VTHங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம்ப்பா? ஓப்பன் சர்க்யூட் டெர்மினல் வோல்டேஜ். அதை எந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறோம்? என் சர்க்யூட்டில்
ஓப்பனாக இருக்க லோடு ஓப்பன் பண்ணுற இடத்துல கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு a source is delivering maximum power to a resistance through a network. The ratio of power delivered to the source power may be 0.5 or 0.less. Load power na maximum 0.5 தான். Source powerங்கும்போது என்னவா இருக்கும்? 0.5 இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கும் சான்சஸாக இருக்கும். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் டக்குன்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் 0.5ன்னு போட்டுருவோம். பட் அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள், இட்ஸ் டெலிவர் டு த சோர்ஸ் பவர் கேட்டிருக்காங்க, நாட் தி லோட் பவர். 16th ஒன், Thevenin's and Norton's equivalent cannot be developed in circuits containing Thevenin circuit-ஆக இருக்கட்டும், Norton circuit-ஆக இருக்கட்டும், it can be applicable to DC independent sources, AC independent sources and independent and dependent sources. So none of these will be the answer. In the circuit shown, the Thevenin's voltage as seen from the terminals A and B. என்ன கேட்டிருக்காங்க? VTH கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 3Iன்னு ஒரு கரண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃப்ளோ ஆகிறது ஐன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சர்க்யூட்லாம் சால்வ் பண்ணவே தேவையில்லப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்க கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கரண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இண்டிபெண்ட், டிபெண்ட் கரண்ட் தான் இருக்குது. இங்கேயுமே டிபெண்ட் ஆன வேல்யூ, இங்கேயுமே டிபெண்ட் ஆன வேல்யூ. ஒரு ஆக்டிவ் எலமெண்ட், இண்டிவிஜுவல் எலமெண்ட் இதில் கிடையாது, ஐடியல் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நான் எதையும் பார்க்காம 0 வோல்ட்டுன்னு போட்டுடலாம். ஏதாவது எனக்கு இதுக்கு இந்த சர்க்யூட்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பவர் ஜென்ரேட்டிங் ஏதாவது ஒரு வேல்யூ நான் கொடுத்தனா மட்டும்தானே அது அப்ளிகபிளாக இருக்கும். நான் எதுவுமே கொடுக்காம அந்த சோர்ஸில் அது எதை வச்சு இது ரன் ஆகும், இந்த டிபெண்டன்ட் சோர்ஸு. ஸோ உங்கள் சர்க்யூட் கொடுத்தோன்னே நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணுற டைம் மிச்சமாயிடும். இங்க பாருங்க, இதுதான் இந்த if the linear circuit contains dependent sources only, there is no independent source present in the network, then the voltage will be 0. முக்கியமான கீ பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சம்மை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வெறும் டிபெண்டன்ட் சோர்ஸஸ் இருக்கா இல்லை இண்டிபெண்ட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்க. The maximum power that can be transferred to the load resistor from the voltage source in the figure. Maximum power எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நார்மலாக மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன ஃபார்முலா? V²/4RL. அப்போது இதே 10 ohm தான் இங்கேயும் இருக்கும். ஸோ 100/40 which is equal to 100 இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100. So 4 into 100, 400, 1/4, 0.25 watt. Next question ma. ஒரு match it ஒன்று. Sometimes questions இப்படியும் கேட்கலாம். First one. இதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எடுத்து பார்த்தாவே போதும், நம்ம சீக்கிரம் இந்த மாதிரி கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். லீனியாரிட்டினாவே சூப்பர் பொசிஷன் தான். இப்போ A1 எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இது 3லேயுமே இருக்குது, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சது என்னென்னு பாருங்கள், நார்த்தன்ஸ்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா, CS/2. இப்போ இந்த 1ம் 2ம் இருக்கிறது இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ B என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரக்சர்னா டெலகன்ஸ் தியரம். D1 bilateral is for reciprocity. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதே 1 or 2 வந்துடும், ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்கு தெரியாததை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறத விட கோ ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 20th one. In the circuit shown in the figure, the power dissipated in 30 ohm resistor will be maximum if the value of R is. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி கேட்டுட்டாங்க மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்லன்னா. அப்போ எப்போ வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப மினிமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ இதில் இருக்கிறதுல எது மினிமம் வேல்யூன்னு பாருங்கள். நீங்கள் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி போடணுன்னெலாம் கிடையாது. 0 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக 0 தான்ப்பா. 0 கொடுக்காமல் விட்டுட்டாங்களா, இருக்கிறதுல எது லோயஸ்ட் வேல்யூவோ அதுதான் வந்துட்டு அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூவாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறோங்கிற மாதிரி சிம்பிளாக இல்லாமல் இப்படி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு மேட்ச்ட் கொஷின் தான். இப்போ இங்கே பாருங்கள், சூப்பர்பொசிஷன் தியரம். சூப்பர்பொசிஷன் தியரம்ங்கும் போது நமக்கு எது ஈஸியாக ஞாபகம் வரும்? லீனியர் பைநேட்ரல் நெட்வொர்க். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் எங்கே அதிகமாக யூஸ் ஆகும்னா இம்பிடன்ஸ் மேட்சிங். கரண்ட்டுனாவே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அண்ட் கரண்ட்ல எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் தி பிரான்ச்சஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸில் கேவிஎல்லும் கேசிஎல்லும் யூஸ் பண்ணுவாங்க. தெவெனின்ஸ் தியரம் நிறைய எலிமெண்ட் இருக்க நெட்வொர்க்கில் ஃபியூ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்? தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர்பொசிஷன் தியரம் கரெக்டாக மேட்ச் பண்ணாவே 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். வெறும் பியும் டியும் தான் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கேசிஎல்லை கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா மீதி 2 கால்குலேட் பண்ணிடலாமா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போது டைம் சேவ் ஆகும், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், the principles of homogeneity and superposition can be applied to only for linear time invariant system. சூப்பர்பொசிஷன் எப்போனா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாத சிஸ்டம்ஸில் மட்டும்தான் சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளிகபிளாக இருக்கும். A source of as an EMF of 10 volt and impedance of 500 plus J100 ohm. The amount of maximum power transferred to the load. சோர்ஸோட வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன இருக்கணும்? இந்த வேல்யூ 500 மைனஸ் J100ங்கிறது லோடில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ரியல் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது V ஸ்கொயர் பை அப்போது என்ன ஆகிடும்? V ஸ்கொயர் வேல்யூ 10 into 10 100 ஆகிடும். டிவைடட் பை 4 into 500 ஆகிடும். 5 4s are 20. So the value will be 0.05 watt. கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், find the value of RL for maximum power transfer to the load. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லோடு என்ன பண்ணணும்? அப்போ இங்கே என்ன பண்ணிடணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 9 வோல்ட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும், இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். அப்போ மீதி இருக்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இங்கே என்னவா இருக்கும்? 5 into 20 by 5 plus 20. So 100 by 25 will be 4. 4 plus 4 will become 8 ohms. Answer will be 8 ohm. Next question. என்ன கேட்டிருக்காங்கப்பா? Find the network figure the Thevenin's equivalent as seen by the load resistance RL is கேட்டிருக்காங்க. அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இங்கே ரெண்டுமே கேட்டிருக்காங்க. VTHம் கேட்டிருக்காங்க, RTH கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு RTH கால்குலேட் பண்ணிடுங்களேன், சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்கள், இதை லோடை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ இந்த 4ம் 12ம் மட்டும்தான் இருக்குது, அது பேரலில் இருக்குது. ஏன்னா 2 எண்டும் 2 எண்ட் கூட காமனாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ the value will be 4 and 12. 4 into 12 by 4 plus 12. So 12 by 4 into 12 by 16 வந்துரும். 4ம் 16ம் கேன்சல் ஆனிச்சுன்னா 4. 12 by 4 will be 3 ohm. அப்போ ஒன்று இதில் இருக்கணும், இல்லை இதில் இருக்கணும். இப்போ VOC கால்குலேட் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு இப்போ VOC கால்குலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? லோடை ரிமூவ் பண்ணணும், லோடை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துலையும் நான் VOC கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 வேல்யூ தான் இருக்கா? ஏன்னா இதை தான் நான் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன்னா அப்போ வெறும் இந்த 2 கரண்ட் தான் இருக்கா? I1 ஒன்று, I2 ஒன்றுன்னு 2 கரண்ட்டா? அப்போ I1 ப்ளஸ் I2ங்கிறது 0வா? VA minus 20 by 4 plus VA by 12 equal to 0. அப்போது 4 3 இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3VA minus 60 plus VA
equal to 0. So 4VA equal to, in the minus 60 in the side pona plus 60. So VA will be 15. So RTH value 3, VTH value will be 15 volt. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த தியரம்ஸ் எல்லாம் என்னென்ன தியரம் என்னென்ன ஈக்குவேஷன் என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா whenever you get time kindly go through this கொஷின்ஸ். நீங்கள் கொஷின்ஸாக பார்க்கும்போது தான் நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு தெரியும், நம்ம எந்த இடத்துல லேக் ஆகுறோன்னு நமக்கு புரியும்ப்பா. ஸோ நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் டெய்லி உங்களுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு லிங்க்லையோ இல்லை நீங்கள் படிக்கிற புக்ஸ்லையோ கொஷின்ஸாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் டீட்டெயில்டாக பெரிய பெரிய கொஷின் சால்வ் பண்ணுறதை விட சின்ன சின்ன கொஷின்ஸாக எடுத்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஒரு டைம் தப்பு பண்ண தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் கண்ணில் பார்த்துட்டே இருக்கனால நமக்கு எல்லாமே ஈஸியாகிடாது. தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் இன் தி கோர்ஸ் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ ரீசெண்டாக பேட்சஸ்